வணக்கம். நம்ம சத்யேஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்கண் கூடைங்களோட மாடல்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன கலர் காம்பினேஷன்ஸில் மேக் பண்ணியிருக்கேன், இந்த பேஸ்கெட் என்ன பர்பஸ்க்காண்டி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டும் பார்க்கலாங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கூடைங்கள்லாம் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா உடன் ஹேண்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறதுக்கு தாங்க வாங்குறாங்க. நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் இது மாதிரி உடன் ஹேண்டில் வச்சு நான் பேக் போட்டுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு தாங்க எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா கைப்பிடி நான் செட் பண்ணலை, அவங்களே வச்சுக்கிறாப்புல பேஸ்கெட் மட்டும் கேட்டுருந்துருக்காங்க ரெடி பண்ணி. அதில் இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 3 கூடைங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே பிளாக் கலர் யூஸ் பண்ணுறவங்க. அதில் பிளாக் கலரில் ஒரு கூடையில் ஒயிட் மேக் பண்ணியிருக்கேன், ஒரு இதில் ஹாஃபில் கோல்டு, ஒன்று ஃபுல்லாகவே கோல்டு, அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். பொதுவாகவே 3 கூடைங்களுக்கும் சேம் மெஷர்மெண்ட்டு தான். என்னென்னா 7.25 அடியில் 24 ஒயர் எடுத்துக்கோங்க. 12 வச்சுருக்கீங்க. இப்போது பேஸ்கெட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பேஸ் பிளாக்கில் போட்டிருக்கேன், ஹைட் ஒயிட்டில் என்க்ரேஸ் பண்ணியிருக்கேன். கூடையோட மாடல் எப்படி தெரியுது பாருங்கள். நம்மளுடைய சிவன்கண், அதாவது சிவன்கண் கூட சொல்கிறோங்கிறது இந்த பேஸ்கெட்டை பார்த்தாவே தெரியும். ஒயிட் கலரில் சிவன்கண் அங்கனைக்குன்னு தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு தாங்க இந்த பேஸ்கெட் சூப்பராக இருக்கும். என்ன கலரில் ரெடி பண்ணிக்கலாம். உள்ள ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ரன்னிங் ஒயர் ஒயிட் வச்சுருக்கிறதுனால ஏணிப்படி முடிச்சு வெள்ளையிலே பாருங்கள். உள்ளார ஒயர்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் ஆர்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு உடன் கைப்பிடி வச்சு தான் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் பேஸ்கெட் அது மாதிரியும் ரெடி பண்ணி கொடுப்போங்க. இவங்க நாங்கள் கைப்பிடி செட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் பேஸ்கெட் மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து பிளாக் அண்ட் கோல்டில் இது ஹாஃப் பிளாக்கில் ரெடி பண்ணியிருக்கேன். மேலே கோல்டு கலரில் மேக் பண்ணியிருக்கேன். பேஸ் ஃபுல்லாகவே பிளாக்கில் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். சேம் தான் 24x12 வச்சு நம்ம கார்னரில் டர்ன் பண்ணி இதில் மொத்தமே ஹைட் 26 லைன்ஸ் வச்சுருக்கேன். அதில் 13 லைன் பிளாக் போட்டிருக்கேன், 12 லைன் கோல்டு போட்டிருக்கேன், ஒன்று மடக்கி விட்டுருக்கேன். டோட்டலாக 26 லைன்ஸ் மேலே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கூடையை பாருங்கள் உள்ளார எப்படி இருக்குன்னு. நம்ம உடன் ஹேண்டில் வச்சு செட் பண்ணால் பேக்கே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி ஒரு பேக்குக்கு உடன் கை இப்படி வச்சுருக்கேன். அது நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் அதோட ஃபோட்டோவை காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், இது பிளாக்கு ஃபுல்லாகவே பேஸ் பிளாக்லேயே ரெடி பண்ணி ஹைட் ஃபுல்லாகவே கோல்டில் மேக் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த ஒயிட் கலர் அந்த கூட பார்த்திங்களா பிளாக் அண்ட் ஒயிட் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது மாதிரி இது பிளாக் அண்ட் கோல்டில் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிளாக் கலர் காம்பினேஷனில் சில்வர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த கூடையோட உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். இதுதாங்க, இது ஃபஸ்ட்டு 3 மாடலில் இந்த பேக் கூடைகளை ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த பேக்கில் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வாங்குறாங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு தான். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, சைடில் மேக்னெட்டிக் லாக் வச்சு பேக் ரொம்ப டிசைனாக வேணும் அப்படின்னாலும் நாங்கள் 2 ரெடி பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.